கண்டிப்பாக நாம் இருக்கின்ற காலத்தில் நம்ம எதையும் நம்ம கையை விட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடக்கூடாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலத்தை பற்றி பேசிட்டு வரோம். இதில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு டாபிக், எல்லார் வீட்லேயும் இது பேசப்படக்கூடிய டாபிக், பேச விரும்பாத டாபிக் அப்படின்னு சொல்லலாம், பாகப்பிரிவினை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 2 கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு நம்ம இதை போகலாம். என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு பெண் நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்க. ஒரு அண்ணன் பெங்களூரில் வேலை செய்கிறாரு. அவருக்கு தந்தை சொத்தில் பெரிய ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற அளவில் நான் கேள்விப்பட்டேன். தந்தை என்ன பண்ணியிருக்காரு, சொத்துக்களை பிரிக்காமல் இருந்திருக்காரு. 2வது அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பேரில் ஒரு வீடு தான் சொத்து அப்படிங்கும்போது பெரிய சொத்தாலாம் நம்ம நினச்சிக்க வேணாம், ஒரு வீடு தான். அந்த வீட்டை சேல் டீட் போட்டு தன்னுடைய பேருக்கு மாற்றி கையில் வாங்கிட்டார் தந்தை கிட்ட. அது பாகை பிரிவினைன்னு யார்ட்டையும் பேசலை. 2 அண்ணன் இருக்காங்க, தங்கை இருக்காங்க, இதெல்லாம் யாருமே பேசலை. ஆனால் இவர் மட்டுமே போயிட்டு அதை வாங்கிட்டு அவங்க தந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே மற்ற 2 பேருக்கும் தெரியுது. இப்போ சொத்து தகராறில் முடங்கி போய் இருக்குது, அந்த குடும்பமே முடங்கி போய் இருக்குது. இந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொலைக்காட்சியில் கூட நமக்கு செய்திகளாக வந்தது, நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க சிங்கிள் மதர் தான், நிறையா சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் அனைத்து சொத்துக்களையுமே இப்பொழுதே அவர்களுடைய பையனுக்கு ஒரு 20-22 வயது தான் ஆகுது, எல்லாத்தையுமே அவங்க பேரில் எழுதி வச்சுட்டாங்க. இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை அந்த பையனுக்கு. ஸோ இது 2த்தையுமே பார்க்கும்போது நம்ம சமூகத்தில் இந்த பாகப்பிரிவினையை பற்றி வெளிப்படையாக பேசாதது ஒரு பெரிய சிக்கலா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளிநாடுகளில் இந்த சிக்கல்கள் பெருசாக வர்றதில்லை. அவங்க கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு 40-45 வயதிலேயே அவங்க உயில் எழுதி வச்சிடுறாங்க. அவர்களுடைய காலத்துக்கு பின்பு தான் இந்த உயில்கள் படிக்கப்பட்டு யாருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியுது. இது நம்ம பிரபலமாக இருக்கக்கூடிய பலரோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது இதுதான். நம்ம மைக்கேல் ஜாக்சன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதிலே உயில் எழுதி வைத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வெளிநாடுகளில் ரொம்ப சரியாக செய்கிறது. நம்ம ஊரில் பாசத்தாலையும் அந்த உணர்வுகளாலேயும் நம்ம பல தவறான முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். முடிவுகள் எடுக்காததே இங்கே பெரிய தவறு அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட், கண்டிப்பாக நாம் இருக்கின்ற காலத்தில் நம்ம எதையும் நம்ம கையை விட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடக்கூடாது. அஃப்கோர்ஸ் தேவைப்படுகின்ற போது எப்படி ஒரு பயிருக்கு கொஞ்சமாக நீர் கொடுக்கணுமோ அது மாதிரி தேவைப்படுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையிலிருந்து நீங்கள் கொடுப்பது போல் கொடுக்கலாமே தவிர மொத்தமாக மாற்றி விடக்கூடாது. மொத்த வருமானத்தை மாற்றி விடக்கூடாது. நிறைய பேர் சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய பென்ஷன் ஆகட்டும், அவங்க சேர்த்து வைக்கிற அந்த கடைசியாக வர்ற அந்த பிஎஃப் பணமாகட்டும், எல்லாத்தையுமே பிள்ளைகிட்ட கொடுத்து நீங்கள் தொழில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கோங்க இப்படின்னு செய்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இது ஒரு தவறான செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதிச்சது உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கையை இனிமையாக ஆக்கணும் அப்படின்னா இந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வயது ஆக ஆக நமக்கு குழந்தைத்தன்மை அதிகமாக வரும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நாம் செய்த தவறுகளை அனைவரும் ரசித்து பார்ப்பாங்க. ஆனால் இதுவே வயதாகி நம்ம செய்யும்போது அதை எல்லாரும் எரிச்சலோடு தான் பார்க்கும்போது நமக்கு துணை இருக்க போவது நாம் சம்பாதித்த பணம் மட்டும்தான் அப்படிங்கிறத உணருங்க. யாருமே நம்மளை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நாம் இருக்கிற காலத்தப்போ நம்ம பணத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது. மற்றவர்கள் கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ரூல் நம்பர் 1 நம்ம வச்சுக்கலாம். 2வது பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எழுதி வைத்து விட வேண்டும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போதே. இதுலேயும் பலரும் செய்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு என்ன ஆகிட போகுது, நான் இன்னுமே ஓடுகிறேன், நடக்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஆகாது, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம் சம்பாதிச்சது, நம்ம வாழ்க்கையை மொத்தமாக செலவு செய்தது நம்மளுடைய அடுத்த சந்ததியருக்கு தான். நாம் போனதுக்கப்புறம் அந்த சந்ததியர் ஒருத்தர் வெறுப்புடன் பார்த்து கொள்வதோ, இல்லை ஒருவர் இன்னொருத்தரை ஏமாற்றுவதோ, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட தோல்வியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யாருக்கு என்ன சேரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைத்து விட வேண்டும். 3வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பலரும்
சமமாக பிரிக்க முடியலையே அப்படிங்கிற சிக்கலாலேயே என்ன பண்ணிடுறாங்க, பிரிக்காமே விட்டுடுறாங்க. சரி, என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய தவறு. நம்ம இந்த பாகப்பிரிவினை அப்படிங்கிறத வந்து சமமாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சம்பாதித்தவர் தன்னுடைய மன விருப்பத்துக்கு கண்டிப்பாக அவர் விருப்பத்துக்கு எழுதி வைக்கலாம். ஆனால் பலருக்கும் அந்த தைரியம் வருவது கிடையாது. ஏன்னா ஒருவருக்கு அதிகமாக எழுதி வைத்து விட்டால் இன்னொருத்தவர் வந்து மனம் சங்கடப்படுவார், நம்மளை வந்து வெறுத்து விடுவார். அப்படிங்கிற மாதிரி பல காரணங்களால் இதை சமமாக நான் செய்யணும் அப்படி செய்ய முடியாத நேரத்தில் நான் செய்யாமையே விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அப்படி கிடையாது. ஒருவருக்கு கூடுதலாக போவதும் ஒருவருக்கு குறைவாக போவதும் தப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இவருக்கு இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க. அதில் ஏதாவது ரூல்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சிலர் வந்து நன்றாக சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கணும், அவருக்கு நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு கொடுத்தால் போதும். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிலிட்டி இல்லாமல் இருக்கும், வாழ்க்கையில் தடுமாறுபவராக இருக்கும், அவருக்கு அதிகமாக போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அதை வந்து பாருங்கள். இன்னொரு கேஸ் நான் வந்து பார்த்தேன், ரியல் லைஃப் கேஸு. அவங்க வந்து அண்ணன் தம்பி 2 பேர், ஒரு தங்கச்சி. தந்தை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அவர் போட்டு வச்சிருந்த அனைத்து முதலீட்டுக்குமே வந்து நாமினியாக அண்ணனை மட்டுமே நியமித்திருக்கிறார். அவர் வைத்திருந்த அந்த தங்க பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம லாக்கர், அதுக்கும் வந்து கீயை வந்து அண்ணன் கிட்ட மட்டுமே கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் சொல்கின்ற நியாயம் என்னன்னா, என் பெரிய பையன் வந்து மற்ற 2 பேருக்கும் சமமாக பார்த்து கொடுத்துருவான் அப்படின்ட்டு. அவர் மறைந்த பின்பு ஒரு 6-7 வருடமாக ஆயிடுச்சு. இன்னுமே வந்து அந்த பணம் வந்து பிரித்து கொடுக்கப்படவில்லை. அவரோட 2வது மகன் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த குடும்ப சொத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா, நாம தான் பொறுப்பெடுக்கணும். ஏன்னா நாம தான் இந்த சொத்தை வந்து சம்பாதிச்சோம். அதை சரியாக நம்ம வந்து எழுதி வைத்து விட்டு போக வேண்டும். நம்ம காலத்துக்கு அப்புறம் எழுதி வைத்து விட்டு போக வேண்டும். இப்படின்னு பல கட்டங்களாக பல லேயராக நம்ம பேச வேண்டிய ஒரு டாபிக் இது என்னுடைய இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோர்ஸில் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. நம்மளோட சமூகத்தில் இருக்கிறத நாம தான் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு உரையாடலை மட்டும்தான் தொடங்கி வச்சிருக்கேன். என்னுடைய வயதுக்கு, என்னுடைய அனுபவத்துக்கு, உங்களை போன்ற பெரியோர்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் இன்னுமே முதிர்ச்சி அடையலைன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஒவ்வொருவரும் உரையாடலாம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. எது சரி எது தப்புன்னு சொல்லுங்கள். நம்ம அதை ஆராய்வோம், பலருக்கும் பரப்போம், இணைந்திருப்போம், வளருவோம், பயணிப்போம். நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.